ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படணும்னா, மரணத்திலிருந்து விடுதலை ஆகணும்னா, நித்திய ஜீவனை பெறணும்னா, இந்த சுவிசேஷத்தை ஒரு மனுஷன் ஏற்றுக்கொள்ளணும். அப்பதான் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்கிற இடிக்கப்பட்டு இருக்கிற வாழ்க்கை, சுட்டரிக்கப்பட்டு இருக்கிற வாழ்க்கை, சூழ்நிலை, எதிர்காலம் எல்லாம் மறுபடியும் கட்டி எழுப்பப்படும், புதுப்பிக்கப்படும். அவன் பரலோகத்துக்குரிய ஆளா மாற முடியும், கடவுளுடைய பிள்ளையா மாற முடியும். அப்பதான் இந்த சுவிசேஷத்தை சொல்லணுங்க. இந்த சுவிசேஷத்தை சொல்லணும்ன்றதுதான் நெகேமியாவுடைய கவலை. இன்றைக்கு பாருங்களேன், சபைக்கு வருகிற ஜனங்க, கர்த்தரை விசுவாசிக்கிறேன்னு சொல்ற ஜனங்க இன்னைக்கு என்ன தெரியுமா நினைக்கிறாங்க? பெரும்பாலும் சண்டே சர்வீஸ் நான் ஒரு 2 மணி நேரம் உட்காந்து கை தட்டி கடவுளை ஆராதிச்சுட்டுனா மிகப்பெரிய ஒரு தியாகமா நினைக்கிறாங்க. அது ஆனா ஒவ்வொரு விசுவாசிகளும், கர்த்தரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவங்க மேல ஒரு கடமை இருக்குதுங்க. அது என்ன தெரியல? இந்த சுவிசேஷத்தை மத்தவங்களுக்கு சொல்லணும். அதுக்காக கவலைப்படணும். மத்த ஆத்துமாக்களுக்காக கவலைப்படணும். நாம இந்த சுவிசேஷம் என்ன பண்ண அவங்களுக்கு நான் சொல்லணுமேன்னு கவலைப்படணும். பாருங்க, இந்த நெகேமியா அந்த செய்தியை கேட்டது என்ன பண்ணப்பட்டானா, துக்கமுகமாய். இன்னும் அந்த ஜனங்க ரட்சிக்கப்படலையே, இன்னும் இந்த ஜனங்க ஜனங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுங்க? பாழாய் கிடக்கிறது. இந்த ஜனங்களுடைய வாழ்க்கை இன்னும் சுட்டரிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறது. அப்போ சுட்டரிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற ஜனங்களை, பாழாய் கிடக்கிற ஜனங்களை மீட்டெடுக்கணும்னா நமக்காக ஒருவர் என்ன பண்ணப்பட்டாருங்க? மரித்தார். நமக்காக நம்முடைய நியாய தீர்ப்புகளை ஒருவர் ஏற்றுக்கொண்டார். அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற செய்தியை நாம சொல்லுகிற நபர்களா இருக்கணும். கர்த்தர் அதை தான் இந்த பகுதியில விரும்புகிறார். அதை தான் சொல்ற.